நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் 9 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 9 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள், 9மே நல்ல பெருவெட்டான மாடுகளுங்க. கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. ஒவ்வொரு மாடுகளும் எவ்வளோ கரவத்திறன் எதிர்பார்க்கலாம், விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு மாடுகளோட தகவலையும் நம்ம தனித்தனியாக தெளிவாகவும் பார்க்க முடியுங்க. இப்போ முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சி டைப் மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி மாடு 3ஆம் ஈத்து மாடு, 9 மாத சினியாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் பிடிக்கும். 2 வேலைக்கு ஒரு 15 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல மடி செட்டு சரி, நல்ல காம்பலம், ரொம்ப ரேர் கலர் பீஸ் செவலை மாற. நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடும் ஜெர்சி டைப்பு தான். 3ஆம் ஈத்து மாடு, 9 மாத சினியாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 17 to 18 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம். பாவன முறை சரியா இருந்துச்சுன்னா 10 லிட்டர் கூட அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய மாடு. அந்த அளவுக்கு நல்ல கறவை திறனும் சரி, மிஷின் கறவைகளுக்கெல்லாம் ஏற்ற மாடு. நல்ல பூ காம்பு கறக்கிறதுக்கெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ஃபேட்டனஸ் தரக்கூடிய மாடுகள் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி சின்னதாக அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அந்த அளவுக்கு நல்ல தரமான பொருள், பண்ணைகளுக்கு ஏற்ற பொருள், இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய பொருள், எல்லாமே பெருவட்டுங்கிறனால நல்ல கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அதே மாதிரி சுழி தவறுலாம் எதுவும் கிடையாது. எல்லா கிளைமேட் தமிழ்நாட்டில் எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடா பணிக்கும் ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய மாடுகளுங்க. இந்த மாடுகள் இப்போ ஸ்டாக்கு கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13லேருந்து ஒரு 25 லிட்டர் உள்ள கறவை மாடுகள் பூராமே ஸ்டாக்கில் இருக்குது. கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா தனித்தனியாக வாட்ஸ்அப் பண்ணி பண்ணலாம். பொறுக்கி தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம். மாடுகளை வந்து இந்த மாடு தான் எடுக்கணும் கிடையாது. பொறுக்கி தேர்ந்தெடுத்து நல்ல மாடுகளாக உங்களுக்கு பிடிச்ச மாடுகளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அதே மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு 55,000 ரொம்பவே கம்மி பட்ஜெட்டுங்க. 55,000 ஆரம்பிக்குது. 13 லிட்டர் கறவை மாடு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை 5 லிட்டர் கறவை மாடுகள் வேணும்னா எடுத்துக்கலாம். மாடு எப்படி கனமாக நல்ல பின்கணத்தில் மாடு ரெட்டை முன்னாடி முதல் அகலமாக மாடு வெயிட்டாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு நெட்டு போக்கு. வீடியோவில் பார்க்குறதோட மாட்டை நேரில் வந்து பார்த்து ஒவ்வொன்றையுமே செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாடு இது 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு தான். இன்னும் கண்ணு போடுறதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாட்கள் பக்கம் எடுக்கும். ஃபுல் மடி எடுக்கிறப்ப மாடு பார்க்குறதுக்கு வேறு லெவல் திமுறாக இருக்கும். அப்படி தான் நல்ல நரம்படி பாருங்கள். மாட்டுக்கு நல்ல நரம்படி, கலர் செவலையில் எடுத்துக்கலாம், செம்புத்து கலரில் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துட்ருக்க மாடு 3ஆம் ஈத்து மாடு தான். இதுவும் 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாட்கள் எடுத்துக்கு. நல்ல ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. 17-18 லிட்டர் கறவை கொண்ட மாடுகளாக இருக்குது. நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடுகள். நேரில் வாங்க, காம்போலத்தை பாருங்கள். தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாத மாடுகள்ங்க. இது மாதிரி ஜெர்சியில் ஒரு 4-5 மாடு, ஹச்சப்பில் ஒரு 6-7 மாடு எடுத்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய பண்ணைகளை தேர்ந்தெடுக்கலாம். போட்ட முதல்ல எடுத்துக்கணும். நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடுகள். சந்தையில் எடுத்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாடு கிடையாது. நம்பிக்கையாக இது ஒரு எடுத்திங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை அதிர்ச்சிக்கு. அப்படி நல்ல தரமான பொருள்களாக இருக்குது. ஜெர்சியில் எடுத்துக்கலாம், ஹச்சப் மாடுகள் வேணும் ஹச்சப்லையும் எடுத்துக்கலாம். அப்படி தான் நம்மளோட விற்பனை அதிர்ச்சிக்காரு. அதனால் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்க தொடர்புங்க. ஏன் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு வேளைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லாமல் இருந்தால் கூட அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணால் அவரே இண்டிவிஜுவலாக ஒரு மாடி தனித்தனியாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் நம்மளே தரலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை அதிர்ச்சிக்கு. அப்படி செவலை மறையில் மாடு எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. மாடு நல்ல கனமான மாடு, நல்ல நரம்படி கொண்ட மாடு. இன்னும் ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் பிடிக்கும். மாடு வந்து 10 லிட்டர் அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தண்ணி தீனிக்கெல்லாம் எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். மடிக்கூச்சம் கிடையாத மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வெயிட்டு மாடுங்க. நல்ல லட்சணமாக கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு, நல்லா ஃபேட்டனஸ் தரக்கூடிய மாடு. அனுசரித்து பண்ணி கொடுத்தலாம். நேரில் வாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாட்டையும் ஒவ்வொரு ரேட் வித்தியாசம் கொஞ்சம் முன்ன புண்ணு இருக்கனால கான்டாக்ட் பண்ணுங்க. அனுசரித்து பண்ணலாம். 55,000 விலை ஆரம்பமாகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கறவையும் ஒரு 13லேருந்து 25 லிட்டர் வர கறவை உள்ள மாடுகள் பூரா ஸ்டாக்கில் 10 மாடுகள் பக்கம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அனுசரிப்பு உண்டு. எல்லாமே நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டு கயிறை கட்டி விட்டு அது மாதிரி காட்டு மேய்ச்சல் மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடா பணிக்கும் மடிக்கூச்சம் கிடையாது. தண்ணி தீனிக்கு குறைச்சல் இல்லாத மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுகளுங்க. அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. அதனால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். மாடு நல்ல மேய்ச்சல் மாடுங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படியே கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம். ஒரு சில மாடுகள் கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஹச்சப் மாடு, 3ஆம் எத்து மாடு. மாடு நல்ல கனமான மாடுங்க. 10 லிட்டர் அசால்ட்டாக அடிக்கக்கூடிய மாடு. 22 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி. 20 லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படியே ஹச்சப் மாடு தான். இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் 10-15 நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல கனமான மாடு, நல்ல நெட்டு போக்கு, நல்ல உயரம், நல்ல காம்போலம், நல்ல மடி செட்டோடு இருக்கக்கூடிய மாடு. அனுசரிப்பு உண்டு. தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி. கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க. தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி நீங்கள் நேரில் வந்து பார்த்து மாட்டை ஒவ்வொன்றையும் பார்த்து எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். இல்லை கான்டாக்ட் பண்ணி எனக்கு 2 மாடு 3 மாடு வேணும்னா டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னால் நம்ம டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஹச்சப் மாடு தான். 3ஆம் எத்து மாடு. 9 மாத சினியாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. இதுவும் அசால்ட்டாக 10 லிட்டர் கறவை கொண்ட மாடு. நல்ல கனமான மாடு, நல்ல ஃபேட்டனஸ் தரக்கூடிய மாடு. அனுசரிப்பு உண்டு. கரூர் மாவட்டம் தரகம்பட்டி எடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. ஸ்டார்டிங் பிரைஸ் 55,000. அனுசரிப்பு உண்டு. தேவைப்படும் நபர்கள் மட்டும் அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.